இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? தம்பி, இனிமே உங்க மனசு நோகுற மாதிரி எப்பவும் என் பொண்ணு நடந்துக்க மாட்டா. நான் உங்க பாட்டி கிட்ட பேசுறேன். பாட்டிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடுங்க தம்பி. பாட்டி கிட்ட என்ன பேச போறீங்க? நான் அவங்க கிட்ட பேசணும் தம்பி. தயவு செஞ்சு ஃபோன் போட்டு கொடுங்க தம்பி. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? தென்று, நான் சம்பந்தி அம்மா கிட்ட பேசணும். அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. எதுக்குமா? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? சம்பந்தி அம்மா, மாப்பிள்ளை இங்க வந்திருக்காரு. நேத்திக்கு என் பொண்ணு நடந்துகிட்டது தப்புதான். அதுக்காக நாங்க எல்லாரும் அவளை கோச்சுக்கிட்டு புத்திமதி சொல்லி உங்ககிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பி வச்சோம். உங்க அம்மா, அப்பா, நீ, உன் தங்கச்சி எல்லாம் குடும்பமே என் கால்ல விழுந்து விழறதா சொல்றாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நேத்து என்ன நீ இன்சல்ட் பண்ணிருக்க மாட்டல்ல? என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஆகாஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பாக்குறேன். நீ கிளம்பு. பாத்துக்கோ. ஹலோ, அந்த குடும்பமே சேர்ந்து என் கால்ல விழுந்தாவது இந்த கல்யாணத்தை எப்படியும் நடத்த வச்சிருவாங்கன்னு இந்த ஆண்டாள் நினைச்சா எதுவும் இதுவரை நடக்காம போனதே இல்லை. இனி மேலும் அப்படித்தான். புரிஞ்சுதா? என் பொண்ணு வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறத விட வேற வழி இல்லம்மா. கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கம்மா. அதுக்கு நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பமே உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கும். Hey, hi, good morning. Bad morning? என்னங்க நீங்க குட் மார்னிங் சொன்னாலும் திருப்பி சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேட் மார்னிங் சொன்னாலும் திருப்பி சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலி இந்த மார்னிங் உங்களுக்கு குட்டா பேடா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும். ஹே, ஹலோ ஹலோ. இல்ல மிக மிக சிறப்பா, இல்ல மிக 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 சிறப்பா.
எப்படியும் கேக் கட் பண்ணி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்டியிருப்பாரு, கரெக்டா? இல்லையா? அப்ப கேக் ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஊட்டியிருப்பீங்க. அதுவும் இல்லையா? ஒருவேளை அப்ப இப்படி இருக்குமோ? அந்த கேக் பீஸை எடுத்து நீங்க 2 பேர் சென்டரா புடிச்சுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கமா நின்னுக்கிட்டு பேர்ட்ஸ் மாதிரி இல்ல 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 லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஒரே டைம்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு 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 சாப்பிட்டுருப்பீங்க. நல்ல விஷயம். இந்த பர்சன் நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க அப்ப உண்மையாவே இந்த பர்ஸ் எனக்காக தான் வாங்குனீங்களா? ஐயோ தேங்க்ஸுங்க, என்னால நம்பவே முடியல. ஏங்க இது என்னங்க பர்ஸ்க்குள்ள பணம்? அதுவும் உங்களுக்கு தான். அப்படியா? சூப்பருங்க. இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பர்ஸ் பிரசன்ட் பண்ணும்போது வெறும் பர்ஸை கொடுக்க கூடாதுன்னு உள்ள பணம் வச்சு கொடுக்குறீங்க பாத்தீங்களா? செம்மங்க. தென்றல், இதுவும் எனக்கு தானா? அதுவும் உங்களுக்கு தான். தென்றல், என்னாச்சு? ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? ஒன்னும் இல்லையே. சரி வா சாப்பிட போலாம். நீ போ, நான் வரேன். என்னாச்சுடி? நீ போ, நான் வரேன். சரி ஓகே, சீக்கிரமா வா. ம். ம். இனிமேலாவது ஏன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா நடந்துக்க. ஒரு பொண்ணுங்கிறவ தனிப்பட்ட மனுஷி இல்ல. நீங்கிறது நீ மட்டும் இல்ல, நீ சார்ந்திருக்கிற குடும்பமும் சேர்த்து. குடும்பத்துக்கு நீ பெருமையை தேடி தருவியோ இல்லையோ, இந்த மாதிரி அவமானத்தை இன்னொரு தடவை தேடி கொடுத்துற. உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு தனிப்பட்ட விருப்பமும் இருக்கக்கூடாது, தன்மானமும் இருக்கக்கூடாது. இருந்தா என்ன நடக்கும்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி சமாளிக்காத. நான் அப்பவே கேட்கலான்னு நினைச்சேன். சரி சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கேட்கலான்னு விட்டுட்டேன். ஆனா நீ சாப்பிடாம லஞ்சை டஸ்ட்பின்ல கொட்டிட்ட. அப்படி சாப்பிட முடியாத அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை தென்றல்? சொல்லு தென்றல், உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கா, இல்ல என்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறியா? இல்ல, வேணாலும் திட்டுங்க, ஆனா சாப்பிட்டு தெம்பா திட்டுங்க. அது வரைக்கும் இங்க இருந்து நகரவே மாட்டேன். அட சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? இப்போ என்ன? நான் சாப்பிட்டா நீ இங்க இருந்து போயிடுவல்ல? யா, ஆஃப் கோர்ஸ். வார்த்தையில ஒரே ஒரு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட சாரி தான் கேட்டு பாருங்களேன். நான் என்ன தப்பு பண்ண சாரி கேக்குறதுக்கு? ஏங்க தப்பு முழுக்க முழுக்க அவர் மேல இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க ஒரே ஒரு சாரி கேளுங்க. அவரோட கோபமும் தீந்துரும்,
உங்களோட சோகமும் தீந்துரும். இந்த சாரி கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் சாரின்னு ஒரு மெசேஜ் அது போட்டு விடுங்களேன். ஏங்க இப்படி அமைதியாவே இருந்தா எப்படிங்க? இல்லைன்னா உங்களுக்கு பதிலா நான் மெசேஜ் போடுறேன். என்ன பண்ற? ஆகாஷ், என்னங்க நீங்க இவர் பேரை இப்படியா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க? ஏன் கரெக்டா தானே ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஆகாஷ் தானே அவர் பேரு. அட போங்க, கட்டிக்க போற ஒரு நம்பரை இப்படி மொட்டையாவா ஸ்டோர் பண்ணுவீங்க? ஆகாஷ் மை லைஃப், ஆகாஷ் மை சோல், அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட், ரோஸ், இந்த மாதிரி பல விதமா டெக்கரேட் பண்ணி ரசிக்க வேண்டாமா? என்னங்க நீங்க? ஐயோ, மறைக்கிறாங்களே. இந்த வாட்ச் ரொம்ப ஸ்பீடா ஓடுதுன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து கால் வராதுன்னு நினைக்கிறேன். பேசாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இங்க பாருங்க, நீங்க வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யணும். அவர் எப்படி மெசேஜ் பண்றாருங்க? ஓகே பாருங்க. ஆகாஷ் தான். நான் தான் சொன்னேன்ல, கால் வந்துச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னது? நான் தாங்க. எப்படி செம்மையா இருக்குல்ல? கட்டிக்க போற ஒரு நம்பர் இப்படிதாங்க டெக்கரேட் பண்ணி வைக்கணும். அட சீக்கிரம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஐயோ, அட அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணுங்க, ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் கட் பண்ணிட போறாரு. ஐயோ, கொடுங்க. ஹலோ, குட் மார்னிங். அப்போ உங்களுக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியுமா? சரி, அட்லீஸ்ட் வெறும் சுடு தண்ணியாவது போட தெரியுமா? அதையாவது போட்டு எடுத்துட்டு போங்க. அதையே அவர் அமிர்தமா நினைச்சு குடிச்சிருவாரு. எனக்கு சில ஸ்வீட்ஸ்லாம் பண்ண தெரியும். அப்ப சூப்பரு. ஸ்வீட் செஞ்சே எடுத்துட்டு போங்க. அப்படியே அவரு கொஞ்சம் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு போங்க. மல்லிப்பூவா? அது எதுக்கு அவருக்கு? ஏங்க, அவருக்கு இல்லங்க, உங்களுக்கு. புரியல. என்னங்க நீங்க இது கூட புரியாம இருக்கீங்க? மல்லிகைப்பூவும் ஸ்வீட்டும் உங்க மீட்டிங்க்கு செம்மையா ஹெல்ப் பண்ணுங்க. தலையில அழகா பூ வச்சு விடுவாரு. அந்த சந்தோஷத்துல நீங்க அப்படியே மெய் மறந்து நிப்பீங்க. அப்ப உங்க முன்னாடி வந்து உங்க கையில இருக்க ஸ்வீட்டை வாங்கி அவரையே உங்களுக்கு ஊட்டி, நான் இல்லங்க அவர், நீங்களும் பதிலுக்கு அவருக்கு ஊட்டி விடுவீங்க. ரெண்டு பேரும் மாறி 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 ஊட்டி விட்டு, ஐயோ போங்க, அப்படியே எனக்கே வெக்கமா இருக்கு. சரி அதை விடுங்க, டைம் ஆச்சு. நீங்க என்னன்னா போன புடுங்க. புடிங்க, வாங்க. இருங்க, மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல. அந்தாலே ஒரு டுபாக்கூரு. நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வாங்க வாங்க. ஸ்டாப் பிளாக்ல மாயமாயிட்டான். ஆமா, நான் வாய்க்கிலேயே கத்துறதால என்னை கிழிச்ச வாயின்னு சொன்னானா, இல்ல இழிச்சு வாய்ங்கிறது தப்பா கிழிச்ச வாயின்னு சொல்லிட்டானா? என் கையில மாட்டோட்ட அவங்ககிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், பாசிட்டிவ் சார். ஐயோ சார், நான் கொரோனா வைரஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுக்கல சார். எனக்கு எப்படி சார் பாசிட்டிவ் வரும்? சார், எம்எல்ஏவை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதை தான் பாசிட்டிவ்னு சொன்னேன். சார், எதையும் முழுசா சொல்ல மாட்டீங்களா? இருக்கிற நிலைமையில பாசிட்டிவ்ங்கிற வார்த்தையை கேட்டால கபகபான்னு இருக்கு. சரி, வச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ரெடியா இருக்க சொல்லு. ஆகாஷ் வந்து பிக்கப் பண்ணிப்பான். சரிங்கம்மா. மாப்பிள்ள இவ்வளவு சீக்கிரமா சமாதானம் ஆவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் உங்க பொண்ணுதான். தான் செஞ்ச தப்ப உணர்ந்து
ஈகோ இல்லாம சாரி கேட்டதுதான். அவ மட்டும் சாரி கேட்காம இருந்திருந்தான்னா ஆகாஷ இப்போதைக்கு யாராலையும் சமாதானப்படுத்தி இருக்க முடியாது. உன் பொண்ணுக்கு நல்ல புத்திமதி சொல்லி இனிமேலாவது எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்க சொல்லு. சரிங்கம்மா. நான் வச்சிடுறேன். அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சது? இப்பதான் ஆண்டாளம்மா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. ஏண்டி, நீ மாப்பிள்ளை கிட்ட சாரி கேட்டியாமே? நீ சாரி கேட்டதுனால தான் மாப்பிள்ளை இவ்ளோ சீக்கிரம் சமாதானமானாராம். என்னடி என்ன பாக்குற? கண்டிப்பா நீ ஏன் சாரி கேட்டிருக்க மாட்ட. ஆனா யாரோ உனக்கு புத்தி சொல்லி மாப்பிள்ளை கிட்ட சாரி கேட்க வச்சிருக்காங்க. அது யாரா இருந்தா என்ன, நம்ம குடும்பமே அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஆனாலும் நீ கொஞ்சம் லேட்டுக்கா. ஏய், என்னடி சொல்ற? பின் என்னம்மா, அக்காவுக்கு அத்தானை பேசி முடிச்சு இத்தனை நாள் ஆச்சு. ஆனா இவளுக்கு இப்பதான் அத்தானுக்கு கேசரி கிண்டணும்னு தோணி இருக்கு. இதே நானா இருந்தா அத்தானுக்கு நேரம் அல்வாவை கொடுத்து அவரை எந்நேரமும் என் கால சுத்த வச்சிருப்பேன். அத்தானை மட்டும் இல்ல, அந்த ஆண்டாள் பாட்டியும் சேர்த்துதான். என்னடி சொல்ற? ஐயோ அம்மா, நான் இல்ல, அக்காவை அந்த மாதிரி உஷாரா இருக்க சொல்றேன். உட்காரலாமா? அடிக்கடினா இது எங்களோட தோட்டம் தான். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நானும் பாட்டி இங்க வந்துட்டு போவோம். இங்க வந்தாலே ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஓ தென்றல், பாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சாரி கேட்ட உடனே மனசு இறங்கிட்டாங்க. சாரி ஆகாஷ். பாட்டி இனிமே அந்த டாபிக்கை பத்தி பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. So just leave it. சரி. சித்து சொன்ன மாதிரி போய் இவரை வெற்றி விடுவாரா? தென்றல், உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் வச்சு விடலாமா? போதுங்க. இல்ல போதும் ஆகாஷ். சின்ன இன்ஃபெக்ஷன் ஆயிடும். வீட்டுக்கு போகும்போது வேற பூ வாங்கிக்கோ.
எனக்கு போதும், நீ சாப்பிடு. இல்ல ஆகாஷ், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு வேண்டாம், போதும். ஏன், நல்லா இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே தான். இருந்தாலும் எங்க வீட்ல செய்யற மாதிரி இல்ல. குடி. தண்ணி கொண்டு வந்திருக்கியா? ஆ, கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். மினரல் வாட்டரா? இல்ல, வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. நோ 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 நோ, அது எனக்கு த்ரோட்டுக்கு ஒத்துக்காது. நான் போய் மினரல் வாட்டர் எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ளை எப்படியோ சமாதானம் ஆயிட்டாரு. ஆனா உன் அக்கா கறி முரண்டு பிடிச்சவளாச்சே. சந்தோஷமா தான் கிளம்பி போனாளா இல்ல அவங்க கூப்பிட்டதுக்காக கடமைக்காக கிளம்பி போனாளான்னு தெரியல. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நீ வேறம்மா, கடமைக்கு போறதா இருந்தா அத்தானுக்காக இன்னைக்கு ஆசையா ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொண்டு போயிருப்பாளா? ஆமால. ஆமாதான். உள்ள வந்துட்டு போலாம்ல? இல்ல தென்றல், லேட் ஆயிடுச்சு. பாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன், பாய். ஆகாஷ், ஆகாஷ், போனை கார்க்குள்ளேயே மறந்துட்டேனே. அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா? வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத. போய் பாத்திரம் எல்லாம் கிடக்கு, விளக்கு போ. இத பாரு, ரொம்ப அசதியா இருப்ப, போய் ரெஸ்ட் எடுப்போம். அம்மாடி தென்றல், ஏமா ஒரு மாதிரி இருக்க? முகமெல்லாம் வாட்டமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நான் வேணா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், குடிக்கிறியா? வேண்டாம்மா, நான் வரும்போதே காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்படியா? ரெண்டு பேரும் காபி கடைக்கெல்லாம் போனீங்களா? ஆமாம்மா. அது மட்டும் இல்ல, இனிமே அவருக்கு எப்பெல்லாம் கேசரி சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என்கிட்ட தான் வந்து கேப்பேன்னு சொன்னாரு. பாக்ஸ்ல இருந்த எல்லா கேசரியும் ஃபுல்லா சாப்பிட்டாரு. தென்றல், நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத பாரு, நான் கூட உன் முகம் வாட்டமா இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையோ என்னமோன்னு நாங்க பயந்து போயிட்டோம். நல்ல வேலைடி, அந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. என்னமோ தெரியலம்மா, உனக்கு மட்டும் அந்த ஆண்டவன் சந்தோஷத்தை கூட கஷ்டமா கொடுக்கறான். கவலைப்படாத தென்றல், எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆகாஷ தான் வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு அவ வாயாலேயே சொல்லிட்டான். ஏண்டி, இத முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல?
என்னால நம்பவே முடியல. கடவுளே, நேத்து மாதிரியே என் பொண்ணு இன்னைக்கும் மாப்பிள்ளை கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசணும். மா அதெல்லாம் பேசுவாமா. நீ சீக்கிரமா ஸ்வீட் செய்யறதுக்கு ஆரம்பி. ஸ்வீட் செஞ்சிடலாம். என்ன ஸ்வீட் செய்யலாம்? லட்டும் ஜங்கரியும் பண்ணலாமா? மாப்பிள்ளைக்கு பிடிக்க மாட்டியாது. எனக்கு பிடிக்குமா? அப்படியே போட்டேன்னா தெரியுமா? மாப்பிள்ளைக்கு பிடிக்குமான்னு கேட்டா உனக்கு பிடிக்கும்ன்ற. இந்த அளவுக்கு ஆகாஷ் கிட்ட இவளை நெருங்கி பழக விடக்கூடாது. வாமா தென்றல், உட்காருமா. இல்ல பாட்டி, பரவாயில்ல. அப்புறம் நேத்து நீ ஆகாஷும் தனியா வெளியெல்லாம் போயிருந்தீங்கல்ல? ஆகாஷ் உன்னோட சமாதானமாகி சகஜமா பேசினான். ஃப்ரெஷ்ஷா ரெடியாகி என் பேரனை பார்க்க வந்துட்டேன். என் பேர மேல அவ்வளவு ஆசையா? இல்ல பாட்டி, ஆக்சுவலி நேத்து நான் ஆகாஷ மீட் பண்ண போனப்போ என் மொபைல கார்லயே மறந்து வச்சிட்டேன். அத வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தா நான் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பேனேம்மா. பாட்டி, இதுக்காக ஏன் இவ்ளோ தூரம் அலையணும்? உங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லலாமே நினைச்சேன். ஆனா அது நல்லா இருக்காது அப்படின்னு நானே வந்துட்டேன். பாட்டி, ஆகாஷ் எங்க? மேலையா? ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்காமா. நீ உட்காரு, நான் சரோஜாவை கூப்பிட்டு கார் சாவி எடுத்துட்டு வர சொல்றேன். சரோஜா. பாட்டி பாட்டி இருங்க, பரவாயில்ல. அம்மா. அக்கா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நானே போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். என்ன இவ அவளா போய் பாக்குற அளவுக்கு வந்துட்டா? என்ன தென்றல், நீங்க என்ன பண்ற? இல்ல, நேத்து என் மொபைல உங்க கார்லயே மறந்து வச்சிட்டேன். அதான் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். கார் கீ கீழே தான் இருக்கு. இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்து எடுத்து தரேன். ஷர்ட்டு இருக்கட்டுமே ஆகாஷ். தென்றல் செலக்ட் பண்ண ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, போட்டுக்கோ. சரிங்க பாட்டி, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். எங்க போற? கார்ல தென்றலோட மொபைலை வச்சுட்டாலாம், அதை எடுத்து கொடுக்க போறேன். அத அப்புறமா கொடுத்துக்கலாம், வந்து சாப்பிடு வா. ஆகாஷ், மாத்துறதுதான் மாத்துறீங்க. உங்க பாட்டி செலக்ட் பண்ண அந்த ஷர்ட்டையே மாத்திட்டு வாங்க. ஷர்ட் உங்க கபோர்ட்ல மேல தனியா இருக்கு. ஓகே. அப்படி வாடி வழிக்கு. ஏன் பார்க்கல? அதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? அட ஏங்க ஏங்க நில்லுங்க. ஏங்க ஏங்க சரி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம்.
நேத்து நான் கொடுத்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அதையாவது சொல்லலாம்ல. எப்படி நம்ம ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்குமே? நான் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களா? நீங்க மல்லிகைப்பூவை நழுவு விட்டத அவர் அப்படியே எடுத்து உங்க தலையில வச்சு விட்டுருப்பாரு. பூவை தலையில வச்சு விட்டதும் நீங்க அப்படியே பயங்கரமா வெக்கப்பட்டிருப்பீங்களே. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்க கொண்டு போன ஸ்வீட்டை அப்படியே ஆசையா அவர் சாப்பிட்டு தள்ளி விட்டாரா? மண்ணுல விழுந்த பூவுல ஜெர்ம்ஸ் இருக்குமா, அந்த பூவை தலையில வச்சா டிசீஸ் வருமா. ஓ அப்படியா? என்ன அப்படியா? என்ன அப்படியா? சரிங்க. இல்ல 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 சாரிங்க. சரி அதை விடுங்க. அவருக்கு ஸ்வீட் கொடுத்தீங்களா? அதை சாப்பிட்டு என்ன சொன்னாரு? அவங்க வீட்ல ஷெஃப் செய்யற மாதிரி இல்லன்னு திருப்பி கொடுத்துட்டாரு. என்னங்க சொல்றீங்க? உங்களை யாருங்க அவ்வளவு மோசமா பண்ண சொன்னது? வீடு இன்னைக்கு தேதிக்கு என்ன ரேட்டு போகும்? என்னப்பா இது? ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்து வீடு என்ன விலை போகணும்லாம் கேக்குற? அதுக்கு காரணம் இருக்கு. முதல்ல நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். என்னோட ரொம்ப நாள் கனவு என் பையனை டாக்டர் ஆக்கணும்னு. அவனுக்கு இப்ப பெரிய மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. சொல்லு, நான் இந்த வீட்டை வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிறேன். என்னனே, பணத்தை ரெடி பண்றியா இல்ல இந்த வீட்டை வாங்க ஆள் வர சொல்லவா? ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போய் என்னன்னு பேசி முடிச்சு பணத்தை ரெடி பண்றதுக்கு வழிய பாருங்க. ஏங்க முதல்ல நம்ம தென்றலே இதுக்கு ஒத்துக்குவாளா? நம்ம வீடு இல்லாம தெருவில் நிக்கிறப்ப அவ எப்படிங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? ஏற்கனவே இந்த கல்யாணத்துல தென்றலுக்கு இஷ்டம் இல்ல. அன்னைக்கு நான் மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு சாக போறேன்னு சொன்னதுக்காக தான், வேற வழி இல்லாம தான் இப்ப இதுக்கு சம்மதிச்சிருக்கா. இப்ப நம்ம வாழறதுக்கு வீடே இல்லைன்னு தெரிஞ்சா அவ எப்படிங்க சம்மதிப்பா? நம்மள மதிக்கலனாலும் பரவாயில்லைங்க, நம்ம பொண்ணு நல்லா இருப்பா இல்லைங்க? என்னங்க இன்னும் யோசிக்கிறீங்க? இத பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்க தம்பி கிட்ட போய் சொல்லி புரிய வச்சு அவரை அனுப்புங்க. வாங்க. இன்னும் 3 நாளையில பணம் கட்டலைனா அந்த காலேஜ்ல என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்காது. உன் புள்ள கல்யாணத்தை நீ அடுத்த வருஷம் கூட நடத்திக்கலாம். ஆனா என் பையனோட படிப்பை அடுத்த வருஷத்துக்கு நான் தள்ளி போட முடியுமா? அப்படியே தள்ளி போட்டாலும் அடுத்த வருஷம் இப்படி ஒரு பெரிய காலேஜ்ல இதே அமௌண்ட்ல என் பையனுக்கு சீட்டு கிடைக்குமா? நான் முடிவா சொல்றேனே, உன்கிட்ட பணம் வாங்காம நான் இங்க இருந்து போறதா இல்ல.
இது இந்த நேரம் பார்த்து மாப்பிள்ள வராரு, எப்படி சமாளிக்க போறோம்? ரொம்ப பிடிச்சிருந்ததா, அது தென்றலுக்கு ரொம்ப சூட் ஆகும்னு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆஹா, நாம வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சு